இது எதிர்காலத்தை பத்தின ஒரு கதை. அப்போ எல்லாமே ரொம்ப நவீனமாவோ முன்னேறி இருக்கும். அப்போ எல்லாமே ரொம்ப லேட்டஸ்டா மாறி இருக்கும். மனுஷங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கிற ஏஐ இருக்கும். ஏஐன்றது கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். மனுஷ வாழ்க்கையில எந்த வேலையா இருந்தாலும் அது ஏஐ அது சாத்தியமாக்கிடும். இப்போ இந்த கதையோட மெயின் கேரக்டர் ரேச்சலை பார்ப்போம். இந்த அட்வான்ஸ்ட் உலகத்துல இவளோட வீட்டுல இருக்கிற எல்லாமே ஏஐ தான். அது வீடு முழுக்க செக் பண்ணிட்டு ரேச்சலையும் செக் பண்ணி அவ ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ரேச்சல் ஆபீஸ்க்கு கிளம்புறா. அவ வேலை செய்யற கம்பெனியும் இந்த ஏஐ மிஷின்களை உருவாக்குற கம்பெனி தான். அவ அங்க ஒரு நல்ல பதவியில இருக்கா. அவளோட கணவர் ஒரு சயின்டிஸ்ட். அவரு செடிகளை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அதை வளர்க்குறாரு. ஆனா எல்லாமே அட்வான்ஸ்ட். அதனால அவரோட இந்த வேலையும் ஏஐ தான் செய்யுது. அவரு தன்னோட வீட்டுல ஏஐ உதவியோட ஒரு பசுமை இல்லத்தை உருவாக்கி நிறைய செடிகளை வளர்க்குறாரு. ஏஐ தான் எல்லா வேலையும் செய்யறதுனால அவரு ஃப்ரீயா இருக்காரு. அதனால ஒரு காலேஜ்ல பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு இந்த அட்வான்ஸ்ட் உலகம் செட் ஆகல. அவருக்கு தன்னோட வேலையை தானே செய்யறது தான் பிடிக்கும். ஏஐ செய்யறது அவருக்கு பிடிக்கல. ரேச்சல் இன்னொரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கா. அவளோட டீம் ஒரு புது ஏஐ உருவாக்கி இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்றா. இது ஒரு கண் மாதிரியே இருக்கும். இது மனுஷங்க கிட்ட இருந்து எப்படி யோசிக்கணும், எப்படி முடிவெடுக்கணும்னு கத்துக்குது. எதிர்காலத்துல இது மனுஷங்களுக்கு ஒரு உதவியாளராவோ இல்ல ஆலோசகராவோ இருந்து நல்லது கெட்டதுக்கு வழிகாட்டும். இது கேட்டு ஒரு ஒர்க்கர் ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையாச்சே, எல்லாத்தையும் ஏஐ செய்ய ஆரம்பிச்சா அது மனுஷங்களோட இடத்தை பிடிச்சிடும், வேலை வாய்ப்பு இல்லாம போயிடும்னு கேக்குற. அதுக்கு சீனியர், அப்படியெல்லாம் நடக்காது, இது நமக்கு உதவி செய்யத்தான், நம்ம இடத்தை பிடிக்காதுன்னு சொல்ற. மீட்டிங் முடிஞ்சதும் ரேச்சலோட பாஸ் அவளை கூப்பிட்டு, கடந்த 2 வருஷமா நீ நல்லா வேலை செய்யற, உனக்கு ப்ரொமோஷன் தரலான்னு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட ஃபேமிலி பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க குழந்தை பெத்துக்கு ஐடியா இருக்கான்னு கேக்குற. ரேச்சலுக்கு ஒரே ஆச்சரியம். ப்ரொமோஷனுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? அவ இன்னும் பிளான் பண்ணலன்னு சொல்றா. அதுக்கு அவளோட பாஸ், நீ நல்லா வேலை செய்யற, குழந்தை பெத்துக்கிட்டா நீ லீவ் எடுப்ப, அது கம்பெனிக்கு பாதிப்பு, அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிபிஷியல் வார்ம் சென்டர் நம்பரை தராரு. அங்க குழந்தைங்க செயற்கை முறையில பிறக்கும். அம்மாவோட வயிற்றுல வளர்ற மாதிரியே அந்த செயற்கை கருப்பையில குழந்தைகள் வளரும். ரேச்சல் அந்த சென்டருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்கும் இப்போ அம்மாவாகணும்னு ஆசை வந்துடுச்சு. அவ அங்க பேரை பதிவு பண்றா. அடுத்த நாள் அங்கிருந்து அவளுக்கு போன் வருது. அவளுக்கு ஒரு செயற்கை கருப்பை ரெடி ஆயிடுச்சுன்னு. ரேச்சலுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் ரேச்சலோட கணவர் காலேஜ்ல ஒரு மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தராரு. ஆனா யாரும் அதை சாப்பிடல. ஏன்னா அது இயற்கையா வளர்ந்த மரம், ஏஐ மூலமா வளர்ந்ததே இல்ல. மக்கள் இயற்கையை மறந்துட்டு ஏஐ உலகத்துல எவ்வளவு மூழ்கி இருக்காங்கன்னு இதுல இருந்து புரியுது. ரேச்சல் இத பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அவளும் சந்தோஷப்பட்டு பார்ட்டி வைக்கலாம்னு சொல்றா. ஆனா ரேச்சல், நான் இத பத்தி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல, ஏன்னா அவர் எதையும் இயற்கையா செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றா. அப்புறம் ரேச்சல் ஒரு ஏஐ டாக்டரை பார்க்க போறா. அந்த டாக்டர் ஒரு பெரிய கண் மாதிரி இருக்கு. ரேச்சல், என்னோட கணவர் இதெல்லாம் நேச்சுரலா நடக்கணும்னு நினைக்கிறாரு, நான் எப்படி இதை புரிய வைக்கிறதுன்னு கேக்குறா. அந்த ஏஐ டாக்டர், அவருக்கு புரிய வைங்க, இப்போ இருக்கிற உலகத்துல எதுவுமே நேச்சுரல் இல்ல, குழந்தைங்க எப்படி பிறக்குதுன்னு முக்கியம் இல்ல, நீங்க பேரண்ட் ஆக போறீங்கன்றத கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுது. ரேச்சல் அன்னைக்கு சாயங்காலம் ஹஸ்பண்ட் கிட்ட பேச போறா. ஆனா அவரு ரொம்ப கவலையா இருக்காரு. இன்னைக்கு பசங்க மரத்துல இருந்த பழத்தை சாப்பிடல, மக்கள் இயற்கையை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறாரு. இது கேட்டு ரேச்சல் எதுவும் சொல்லாம அமைதியாகிடுறா. அடுத்த நாள் அவ அந்த சென்டருக்கு போறா. அங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க. அந்த சென்டரோட ஹெட் லிண்டா குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சதுனால நாங்க இந்த சென்டரை ஆரம்பிச்சோம்னு சொல்றா. அப்போ ஒரு முட்டை வடிவத்துல இருக்கிற ஒரு பாட் கேப்சூல காட்டுறா. 9 மாசம் குழந்தை அதுக்குள்ளதான் வளரும். பெத்தவங்க அந்த குழந்தை கிட்ட பேசலாம், பாட்டு பாடலாம், முத்தம் கொடுக்கலாம்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பாட் கேப்சூல வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். லிண்டா ரேச்சல் கிட்ட ஃபீஸ் கட்ட சொல்றா. ஆனா ரேச்சல் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதும் எல்லா உண்மையும் சொல்றா. என்னோட கரியர் முக்கியம், ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா இதான் வழின்னு சொல்றா. அவரோட கணவருக்கு இது சுத்தமா பிடிக்கல, சண்டை வருது. அப்புறம் ரேச்சல் சமாதானம் ஆகி, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இப்படிதான் குழந்தை பெத்துக்கிட்டா,
அவங்க வீட்டுக்கு போய் பாப்போம்னு கூட்டிட்டு போறா. அங்க போனப்போ அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அந்த செயற்கை கருப்பையை எங்க வேணாலும் ஈஸியா தூக்கிட்டு போகலான்னு காட்டுறாரு. இத பார்த்த ரேச்சலோட கணவருக்கும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் என்னால இவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ரேச்சல் டாக்டர் கிட்ட பேசுங்கன்னு சொல்ல அவரும் பேசிட்டு சண்டையில முடியுது. அன்னைக்கு நைட் 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு வழியா ஹஸ்பண்ட் சம்மதிக்கிறாரு. அடுத்த நாள் லிண்டாவை பார்க்க போறாங்க. அவங்க ஆண் குழந்தை வேணும்னா உங்களோட பாடியில இருந்து சில விஷயங்கள் தேவைப்படும்னு சொல்றா. ஆனா ரேச்சல் ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் ஓகே, அது இயற்கையாவே இருக்கட்டும்னு சொல்லிடுறா. அப்புறம் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் பாக்குறாங்க. 9 மாசம் கழிச்சு குழந்தை கிடைக்கணும் சந்தோஷப்படுறாங்க. ரேச்சல் ஒரு ஆப் மூலமா குழந்தையை கவனிக்கிறா. ஒரு சில வாரம் கழிச்சு குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்கிறத பார்த்து பயப்படுறா. அன்னைக்கு நைட் அவளுக்கு ஒரு கனவு வருது. அதுல அவ கர்ப்பமா இருக்கா. ஆனா ஒரு முட்டைய பிரசவிக்கிறா. இத பத்தி டாக்டர் கிட்ட சொல்லும் போது நீ நிஜமாவே அம்மாவாக போறன்றதுதான் இதோட அர்த்தம், கனவை பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லுது. 6 வாரம் கழிச்சு சென்டர்ல குழந்தையோட இதய துடிப்பை கேக்குறாங்க. இப்போ அந்த பாட் கேப்ஸ்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போக லிண்டா பர்மிஷன் தரா. வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட் முதல் தடவையா குழந்தைய ஸ்கிரீன்ல பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு குழந்தை கிட்ட கதை சொல்றாரு. கிரீன் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா ரேச்சலால அந்த கனெக்ஷனை உணர முடியல. கர்ப்பமா இருக்கிற அந்த எமோஷனை மிஸ் பண்றதா அவன் நினைக்கிறா. ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பொண்ண பாக்குறா. அவளோட வயிற்றுல கை வச்சு பார்க்கும் போதுதான் அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு ரேச்சலுக்கு புரியுது. தான் எடுத்த அந்த முடிவை நினைச்சு வருத்தப்படுறா. அடுத்த ட்ரைனிங்ல சில சின்ன பசங்க அங்க வராங்க. அவங்க எழுதாம ரோபோக்களை எழுத சொல்றாங்க. ஒரு பையன் கேக்குறான், என் தம்பி இந்த பாட் கேப்ஸ்ல தான் பிறந்தான், ஆனா அவனுக்கு ஏன் கனவுகளே வர மாட்டேங்குதுன்னு. அதுக்கு லிண்டா, நாங்க சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம், சீக்கிரம் சரி பண்ணிடுவோம்னு சொல்றா. ரேச்சல் ரொம்ப கவலையாகுறா. இதனால அவ வேலையிலயும் கவனம் குறையுது. இத பார்த்த பாஸ் அவளை எச்சரிக்கிறாரு. ரேச்சலோட ஹஸ்பண்ட் குழந்தைய காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அவரோட கிரீன் ஹவுஸுக்கு நிறைய செலவாகுதுன்னு சொல்லி அந்த வேலையை நிறுத்த சொல்றாங்க. அவரு கோபமா வீட்டுக்கு வராரு. ரேச்சலுக்கு குழந்தை கூட ஒட்ட முடியலன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போறாங்க. ஆனா அது ஒரு மிஷின்ங்கிறதால எமோஷனல்ஸ புரிஞ்சிக்க முடியாம குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போங்கன்னு நான் செக் பண்றேன்னு சொல்லுது. அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. ரேச்சல் அந்த பாட் கேப்ஸ்ல தன்னோட வயித்துல கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ஒரு இடத்துல இடிச்சுக்கிறா. இத பார்த்து சீனியர்ஸ் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவளோட பாஸ் அங்க ஒரு கப்போர்ட்ல நிறைய பாட்கள் இருக்கிறத காட்டுறாரு. எல்லாரும் குழந்தைய இங்க வச்சுட்டு தான் வேலை செய்யணும், எமோஷனல்ஸ்க்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு நாள் ரேச்சலுக்கு இன்னொரு கனவு வருது. அதுல அவ குழந்தைய தூக்கிட்டு கடற்கரைக்கு போறா. அந்த உணர்வு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு இயற்கை மேல ஆர்வம் வருது. அவ வீட்டுல இருக்கிற செடிகளை வாசம் பிடிச்சு பாக்குறா. பாஸ் அவகிட்ட, ஏன் வேலை ஸ்லோவா இருக்கு, உன் குழந்தை நல்லா இருக்கா இல்ல அதால அப்செட்டா இருக்கியா? ரேச்சலுக்கு அப்பதான் புரியுது, பாஸ்க்கு தேவையெல்லாம் மனுஷங்க உருவத்துல இருக்கிற ரோபோக்கள் தானே. குழந்தைக்கு 8 மாசம் ஆகுது. அவங்க பாட் கேப்ஸ்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போக கேக்குறாங்க. ஆனா லிண்டா மறுத்துடுறா. நாங்க இப்போ குழந்தையோட மூளையில இருந்து டேட்டா எடுத்து ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்றா. ரேச்சலுக்கு கோபம் வருது. ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி பண்ணலாம்னு கேக்குறா. அதுக்கு லிண்டா, நீங்க சைன் பண்ண கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றா. அப்பதான் ரேச்சலுக்கு புரியுது, இதெல்லாமே ஒரு சதி அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் விடல. ரகசியமா சென்டருக்கு போய் அந்த பாட் கேப்ஸ்ல தூக்கிட்டு வந்துடுறாரு. ரேச்சலுக்கு இப்போ இன்னொரு கனவு வருது. அதுல அவ குழந்தைக்கு ஷாப்பிங் பண்றா. அவ ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, நாம சிட்டியை விட்டு தூரமா இருக்கிற கிராமத்து வீட்டுக்கு போயிடலாம், அங்கதான் எல்லாம் இயற்கையா இருக்குன்னு சொல்றா. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் லிண்டா கிட்ட போய் பேச முயற்சி பண்றாரு. ஆனா அவ ஒத்துக்கல. அவங்க கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க சில நாட்கள் தங்குறாங்க. இப்போ 9 மாசம் முடிஞ்சது. அந்த பாட் கேப்சூல்ல குழந்தை தலைகீழா திரும்புறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு அன்னைக்கு நைட் அந்த பாட் சிஸ்டம் ஆஃப் ஆயிடுது. ரேச்சல் பயப்படுறா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட், பயப்படாத, இது 2 நாள் பேக்கப் இருக்கும்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு பாட்ல இருந்து சத்தம் வருது, டெலிவரி டைம் வந்துடுச்சுன்னு. ஆனா அதுக்கு ஒரு கோட் போடணும், அது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் யோசிச்சு அந்த பாட் கேப்சூல் பகுதியை மெதுவா உடைச்சி குழந்தைய வெளியே எடுக்கிறாரு. குழந்தை பத்திரமா பிறந்துடுச்சு.
அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை, 2 பேரும் சந்தோஷத்துல அழறாங்க. அவங்க ஒரு வழியா பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அட்வான்ஸ்ட் உலகம் இல்லாம இயற்கையோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாள் கழிச்சு அந்த பாட் கேப்ஸ்ல பேக் பண்ணி சென்டருக்கே அனுப்பி வச்சிட்டாங்க. இயற்கையோட மடியில அவங்க வாழ்க்கையை இனிமையா தொடருது. இதோட படம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.